ஹாய், நீங்கள் புதுசாக புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் எனக்கு பிடிச்ச சில புக்ஸ் பிகினர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சில இது க்யூரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் எப்படின்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்கும் மற்ற புக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஆல்கெமிஸ்ட் பை பாலோ கோயோ. ஒரு சின்ன பையன் நம்ம வாழ்க்கையில் ஒரு தேடல், ஒரு பயணம், அந்த பயணம் தான் அந்த கதை. த்ரில்லர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த புக் ட்ரை பண்ணலாம். இந்த சைலண்ட் பேஷண்ட் அப்படின்ட்டு. இதில் ஒரு லேடி ஒரு ஹஸ்பண்டை கொலை பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க. யார்கிட்டையுமே பேசாமல் அவங்கள பேச வைக்கிறதுக்காக ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு. நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை படிங்க. இது ஒரு கிளாசிக். லிட்டில் உமன் அப்படின்ட்டு ஒரு 4 சகோதரிகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் கதை. அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங், அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாசிக்ஸ் அந்த காலத்தில் எழுதுனதுனாலும் இப்போ படிக்கையில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். லிட்டில் பிரின்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு. ஒரு குட்டி இளவரசன் அவர் ஏர்க்ராஃப்டில் வராரு. வரும்போது அது ஒரு இடத்துல பழுதாயிடுது. அதுக்கப்புறம் அவர் ஒரு பிளானட்டாக விசிட் பண்ணுறாரு. அது உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைய வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு புக்கு. ஏன்னா அந்த புக் ஃபுல்லாகவே இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டே கதை படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிகினர்ஸ்க்கு. அண்ட் ஃபைனலி நீங்கள் ஒரு பிளாக் பஸ்டர் படங்கள் பிடிக்கும், மாஸ் ஆக்ஷன் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் ட்ரை பண்ணுங்கள். டான் ப்ரவுன் அவரோட ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ். இந்த புக் மட்டும் இல்லை, நீங்கள் அவரோட எந்த புக் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது ஒரு ஆக்ஷன் பேக்கடாக தான் இருக்கும். கொஞ்சம் மிஸ்ட்ரி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ரெண்டும் கலந்து இருக்கும். இது ஈஸியாக எல்லா பழைய புக் கடையிலையும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.